நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டும். Milky Mist ice creams. பிரபல யூடியூபரான அபிஷேக் ராஜாவுக்கு ரீசெண்டா 2வது திருமணம் நடந்திருக்கு. திருமணத்தன்னைக்கு எடுக்கப்பட்ட போட்டோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. பலரும் அதை ஷேர் பண்ணி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடியே காதலர் தினத்தன்னைக்கு தன்னோட காதலியை அறிமுகப்படுத்திய அபிஷேக் ராஜா, குறைபாடு இருக்கக்கூடிய என்ன ஒரு பார்ட்னரா மாத்தினதுக்கு நன்றி, என்னை விட்டு கொடுக்காததுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அபிஷேக் ராஜா கடந்த 2017 வருஷம் தீபா நடராஜன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவங்க 2 பேருக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில இவங்க 2 பேரும் 2019 வருஷம் விவாகரத்து வாங்கிக்கிட்டாங்க. இந்த நிலையில தான் அபிஷேக் ராஜாவுக்கு 2வதா திருமணம் நடந்திருக்கு. அவரு தன்னோட காதலியும் பத்திரிகையாளருமான சுவாதி நாகராஜனை கரம் பிடிச்சிருக்காங்க. இது தொடர்பான புகைப்படங்கள் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது. மேலும் பலரும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அபிஷேக் ராஜா யூடியூபரா இருந்து பல திரைப்படங்கள்ல விமர்சனம் செஞ்சு பிரபலமானவர். அதுல கிடைச்ச பிரபலத்து மூலமா பிக் பாஸ் தமிழ் 5வது சீசன்ல போட்டியாளரா களமிறங்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. வீட்டுக்குள்ள அவர் சக போட்டியாளர்கள் கூட நடந்து கொண்ட விதமும் பேசிய வார்த்தைகளும் மக்கள் கிட்ட கடுமையான விமர்சனங்களையும் பெற்றுச்சு. நெட்டிசன்கள் இவர் பேசுறத கிரிஞ்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இதையடுத்து அவர் பிக் பாஸ்ல நுழைஞ்ச 21வது நாளே வெளியேற்றப்பட்டாரு. இப்போ அபிஷேக் ராஜா ஜாம் ஜாம் அப்படின்ற திரைப்படத்து மூலமா இயக்குனராகவும் அறிமுகமாக இருக்காரு. இந்த படத்தை டில்லி பாபு தயாரிக்கிறாரு. இந்த படத்துக்கு தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு செய்யறாங்க. கூடிய விரைவில் அபிஷேக் ராஜாவை இயக்குனராகவும் நம்ம பார்க்க முடியும். கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அபிஷேக் ராஜாவோட குடும்பத்தை பத்தியும் அவங்கள பத்தி தெரியாத பல விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். எப்படியோ உங்க 3 பேரையும் ஒன்னா ஒரே ஃப்ரேம்ல உட்கார வச்சிட்டோம். அம்மா, ஹவு ஹாப்பி? I'm the happiest on earth. நீங்க? யா வெரி ஹாப்பி. எப்படி இருக்கீங்க? நானா பறந்துட்டு இருக்கேன். 2 குழந்தைகள் சேர்ந்து உட்காந்துருக்கிறதுனா இதை விட ஒரு அம்மாக்கு வேற என்ன? அபி ஆங்கரா இருக்கும்போது அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. என்னன்னா, அபி வாய்க்கு வந்தது பேசுறாருப்பா, அவர் மனசுல நினைச்சது பேசுறாரு, யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்தது? நான் ரொம்பலாம் நான் அதை கேட்டதே இல்லை. ஆக்சுவலா பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மாவை இந்த சைடே இழுத்துட்டு வரேன். அது நான் என்ன ஒர்க் பண்றேன், என்ன பண்றேன், நான் என்ன எதுவுமே எங்க அப்பா அம்மா அப்படி if I had known this earlier I would have been more this thing with him. இன்னும் அவனை நான் சொல்றதெல்லாம் சொல்லாம இருந்திருப்பேன். அவ சொல்றதோட போவேன். இப்ப இன்னைக்கு என்ன தெரியுமா நான் வேண்டறேன்? Can I tell that, Archu? Yeah. Including me, nobody should scold my son. Nobody should troll. Now I pray even today. எதுக்கு? Why you breaking out? No. Afterwards only I started knowing this. My boy has been suffering a lot. இல்ல, இந்த ட்ரோலிங் பத்தி, இந்த கமெண்ட்ஸ் பத்தி எங்க அம்மாக்கு முதல்ல தெரியாது. ரொம்ப தெரிஞ்ச அப்புறம் I felt நான் சிலதெல்லாம் நாங்க அப்படியே இது பண்ணிடுவோம். because she'll get hurt அப்படியே. கொஞ்சம் சந்தோஷம்னாலும் பெருசா சந்தோஷமாயிடுவேன், கொஞ்சம் ஹர்ட் ஆனாலும் பெருசா ஹர்ட் ஆயிடுவேன். பெரிய ஹர்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? நீ ஏன் அழாத? அழறது இஸ் நாட். இது வரைக்கும் நான் அழல, அதெல்லாம் பார்த்துட்டு இப்பதான் பிக் பாஸ் முதல்தான் she was able to understand என்ன மேக்னிடியூட் இவ்வளோ பெருசா இருக்கு. இவ்வளோ பேர் ஆன்லைன் ஸ்பேஸ்ல இருக்காங்க. அதுல இவ்வளோ பேருக்கு நம்ம ரிவ்யூவிங் ஸ்பேஸ்ல இருந்தாலே பல பேரை பகிச்சிட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சத இல்ல, அவ அட்வைஸ் மாதிரி பண்ணி, தம்பி நீ இப்படி இது பண்றது சரியில்லப்பா, அது பண்ணுப்பா, அப்படி they have every right to comment on him, not scold him or bad words. கண்ணா பின்னா வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு அம்மாக்கு அதை படிச்சா எவ்வளோ, அவனும் ஒரு அம்மா பெத்த புள்ள தானே, அந்த அம்மாக்கு அந்த பிள்ளைய சொல்றது எப்படி இருக்கும், பிள்ளையோ பொண்ணோ. இது இந்த வார்த்தை யூ ஷுட் நாட் எடிட், இட் ஷுட் கோ ஆன்லைன். கண்டிப்பா. எவ்ரி சைல்டு இஸ் அ மதர்ஸ் சைல்டு. பேரண்ட்ஸ், அப்பா அம்மா போத், அண்ட் கூட பிறந்தவா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், எவ்ரிபடிஸ் சைல்டு இஸ் ஹி ஆர் ஷீ. அவளுக்கு எத்தனை வேதனை இருக்குமோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். வாயில வந்ததை பேசப்படாது. தப்பு தான், அவன் தப்பே பண்ணியிருக்கட்டும், நான் தப்பு இல்லைன்னு அதை பற்றிலாம் நான் இங்கே ஆர்கியூ பண்ணல. இப்படி பண்ணாத தம்பி, அப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணா நல்லா இருந்திருக்கும். சொல்ற விதத்தை நீ சொல்றதுனாலலாம் உடனே எல்லாம் மாற போறது கிடையாது. எனக்கு அவங்களோட வேதனை இல்ல, அதை அண்டர்ஸ்டாண்ட். அதான் இப்பதான் எனக்கு இது தெரியுது. என் பையனை இவ்வளவு தாண்டி வந்திருக்கான், நான் கொஞ்சம் கம்மியா. ஐ திங்க் திஸ் வாஸ் ரியல். இல்ல, வாட் எவர் யூ டோல்ட் மீ இஸ் ரியல். அது நான் பெட்டரா வரணும்ன்றதுக்காக நீ சொல்ற, அவங்களும் நான் பெட்டரா வரணும்ன்றதுக்காக ஆல்ரெடியே நான் சொல்லிட்டு இருப்பேன். குழந்தைகளேருந்து என்ன அறிஞ்சோ அறியாமலோ என் குழந்தைகள், நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும், நீங்க அட்வைஸ் பண்றது ஒண்ணு தெரியுமா,
யாரும் உங்களை ஒன்றும் சொல்லிடக்கூடாது. இது ஒன்று தான் எப்படின்னு தெரியல. யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாலோ இல்லையோ திட்டப்படாது. அதை தான் நான் சின்ன வயசுலேன்னு சொல்லியிருக்கேன். கட்சியில் நான் சொன்னதுனால தான் என்னமோ தெரியல, இவன் அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கான். அது திட்டுன்னு சொல்ல முடியாது. சரி, ஏதோ ஒரு பாஷை திட்டோ ட்ரால்ன்ற இங்கிலீஷ்ல, அதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லுங்க. அப்படி நீங்க பல இடத்துல LGBTQ மக்களுக்காக குரல் கொடுத்து நாங்க பார்த்திருக்கோம். அதுக்கான பேக் ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கா? அதுக்கான பேக் ஸ்டோரி கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரிய வரும், அப்போ பாருங்க. இல்லை, இது என்ன மூவ் பண்ற ஒரு டாபிக் இது. அதான் இப்போ அந்த LGBTQAI-க்கான வாய்ஸாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டாக ஒரு ப்ரைட்ல கூட ஐ வெண்ட். நான் பார்த்தேன். ஸோ அந்த கேள்வி நீங்கள் எனக்கு கேள்வியாக கேட்டதுக்கான காரணம் ஏன் எல்லாமே ரெக்கார்டில் போகிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது மாதிரி. அதுக்கான பதில் என்கிட்டேருந்து வரும், கூடிய சீக்கிரம் வரும். பட் நான் என்னவா பார்க்குறேன்னா, எங்கள் அம்மா 8th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன், எனக்கு பரதநாட்டியம் ஆடுன்னு சொல்லும் போது ஐயாச்சி அதெல்லாம் பசங்க ஆட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அப்பயே எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் an art form. ஆண்கள் டான்ஸ் ஆடுனா இப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு எஃபெமினேட்டான ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அதனால LGBTQAI+ ஓட ஒரு ஸ்பில் ஓவராக நான் இங்கே ஒரு சின்ன பதில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அதுவும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததான். அதை அவங்கவுங்கள அப்படியே இருக்க விட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கு. தேடலை நோக்கி போகும்போது ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் முழுமை அடைகிற வரைக்கும் ஒரு தேடல் இருக்கும். However confusing this answer sounds, my disclaimer is this: what seems unnatural is natural. இது வேதத்தில் சொல்லப்பட்டது. ஸோ ஒரு இன சேர்க்கை தவறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அறியாமையின் உச்சம் தான். சில பேர் அதை ரொம்ப ஃபேன்சியாக பார்க்குறாங்க, சில பேர் அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக பார்க்குறாங்க. அதனால ஐ திங்க் வி ஹாவ் டு பிலாங் டு அ சொசைட்டி வேர் வி ஜஸ்ட் அலோவ் எவ்ரிபடி டு பி தெம்செல்வ்ஸ். எல்லாமே ஒரு கல்ச்சரை பாதிக்க போகுது, நம்மளோட எத்தனிசிட்டியை பாதிக்க போகுது, நம்மளோட ஹெரிட்டேஜை பாதிக்க போகுதுன்னா அப்புறம் எதுக்கு கோயில் கோபுரத்தில் வரைஞ்சி வச்சுருக்கீங்க, செதுக்கி வச்சுருக்கீங்க? நத்திங் இஸ் ராங், நத்திங் இஸ் ரைட். வி ஹவ் டு கம் டு தட் பாயிண்ட். டெக்னாலஜியை பார்த்து பயந்தோம், இன்றைக்கி அந்த டெக்னாலஜியை தான் நம்ம லைஃபையே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எதுக்குமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, எதுக்குமே சரி தவறு கிடையாது. ரொம்ப பைனரியாக என்னோட மூவி ரிவ்யூஸில் கூட இந்த படம் பாருங்கள் பார்க்காதீங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு என்னால் சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்ல முடியாது. இது யாருமே பிளான் பண்ணி வாங்க ஒரு 5 கோடி கையில் இருக்குது கேவலமாக ஒரு படம் பண்ணுவோன்னு யாருமே கிளம்பல. ஏதோ லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன், மக்களுக்கு இது ஒழுங்காக போய் சேரலை, அவ்வளோதான். அதனால் பைனரியாக லைஃப்பை பார்க்கக்கூடாது. which is again what I'm trying to imply. LGBTQAI-ன்னு அது போயிட்டே இருக்குல்ல, கூடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது, ஜெண்டர் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அவன் மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு தாழ்வு மனப்பான்மையோட போராடிட்டு இருக்கான், பசியில் ஏங்கிக்கிட்டு இருக்கான், வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனா இருக்க விட்டுருங்க, வேர்ல்டு வில் பி ஹாப்பி. அபி, இப்போ அம்மா அப்பாவோட காதலை நீங்க 2 பேரும் பார்க்குற விதமே வேற மாதிரி. அவங்களோட காதலே நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டாரு. என் லைஃப் ரூயின் பண்ணதே அந்த லவ் ஸ்டோரி தான். ஏன்னா அந்த லவ் ஸ்டோரி எனக்கு கிடைக்கும் நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். இன்னுமே தேடுறீங்களா? அப்சல்யூட்லி, பிகாஸ் நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டும். Milky Mist ice creams.